ஸோ ஹோட்ரோன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது என்னன்னு நான் சொல்ல முதல் மேக்ஸ் யூ ஃபாலோ மீ. நம்மளை யாராவது கவனிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் ஹாஃப்டோன் எஃபெக்ட். 1920s ஒரு ஃபேக்ட்ரியில் சிம்பிளாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுக்கு லைட்டோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் லைட்டோட பிரைட்னஸை குறைச்சிருக்காங்க. அப்போவுமே ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் தெரியுமா? காரணம் வந்து லைட் இல்லை, யாரோ நம்மளை ஒப்சர்வ் பண்ணுறாங்களே அப்படின்னு அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் நினைச்சது தான் காரணம். இது வேலைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் செய்றீங்கன்னு சொன்னால் உங்கள் கோச் உங்களை பார்த்துருக்கும் போது இன்னுமே எஃபோர்ட் கூட போடுவீங்க. அட் த சேம் டைம் யோர் பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல தான் ஆஃபீஸில் உங்கள் பாஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் சோஷியல் மீடியாவில் ப்ரோக்ரஸை ஷேர் பண்ணுறவங்க இன்னுமே ஸ்பீடாக அச்சீவ் பண்ணுவாங்க. ஓகே, இதை எப்படி அப்ளை பண்ணலாம்? நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தனியாக இல்லாமல் ஒரு பார்ட்னர் கூட ஒர்க் பண்ணுங்கள். பப்ளிக்காக உங்கள் கோல்ஸை அனௌன்ஸ் பண்ணுங்கள். நான் இந்த டைமில் இந்த கோலை அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வீக்லி ப்ரோக்ரஸ் அப்டேட் பண்ணிட்டு இருங்க. அதாவது நம்மளை யாரோ கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம பிரெயின் இன்னுமே சீரியஸாக செய் அப்படின்னு சொல்லி ஸ்விட்ச் ஆகிடும். டோன்ட் ஃபர்கெட் திஸ். இது வந்து ஷார்ட் டேர்ம் பூஸ்டை மட்டும் தான் கொடுக்கும். லாங் டேர்ம் சக்ஸஸுக்கு டிசிப்ளின் தான் இம்பார்ட்டன்ட். தனியாக ஸ்ட்ரகிள் பண்ணாமல் உங்களை கவனிக்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் see you.